students, welcome to MX 10th Max Chapter 2 Numbers and Sequences Exercise 2.1 7th sum தான் பார்க்க போகிறோம். Find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case. இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 12 வர மாதிரி உள்ள லார்ஜஸ்ட் நம்பர் என்னென்னு கேட்குறாங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க நம்பர் எடுத்து எழுதிக்குவாங்க. 1230யும் 1926. இது என்ன சொன்னாங்க, ரிமைண்டர் 12 சொன்னாங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அதான் செய்ய போகிறோம். 12ஆல் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதால் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும், 30 இங்கே 12ங்கிறப்ப 1218 வரும். 30ல் 12 போச்சுன்னா 18 வருமா, அந்த 12. இப்போ 26 லாஸ்ட்டில் 12 போச்சுன்னா 6ல் 2 போச்சுன்னா 4 வரும். 2ல் 1 போச்சுன்னா 1, 19 அப்படியே வரும். இப்போ இந்த நம்பர்ஸை தான் நம்ம யூக்ளிடியன் லெம்மா படி நம்ம டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். 1218 அண்ட் 1914. இதில் ஏ என்ன எடுத்துக்க போகிறோம், எது கிரேட்டராக இருக்கோ அதை தான் எடுப்போம். b = 1218 by using யூக்ளிடியன் லெம்மா. நார்மலாக யூக்ளிடியன் லெம்மான்னு கூட எழுதிக்கலாம் நீங்கள். by using யூக்ளிட்ஸ் லெம்மா a = bq + r. என்ன பண்ணுவோம், ஏக்கு பதிலாக 1914 எடுத்து நம்ம எழுதுவோம். ஓகே, பிக்கு பதிலாக உள்ள நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. கோஷன்ட் நமக்கு தெரியாது, ரிமைண்டர் என்னன்னு தான் வரும். ஏன்னா 1218 இதுக்குள்ளே 1 டைம்ஸ் தான் இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த இடம் 14 ஆகிடும், இங்கே வந்து 0 ஆகிடும். இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது வந்து 10 ஆகிடும், இந்த பிளேஸ் வந்து 8 ஆகிடும். ஓகேவா? இப்போ 14ல் 8 போச்சுன்னா 6, 10ல் 1 போச்சுன்னா 9, 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போ ரிமைண்டர் என்ன, 696. கோஷன்ட் என்ன, 1. இப்போ எடுத்து நம்பர்ஸை திரும்ப எழுதுங்க. 1218 = 696 ப்ளஸ் ரிமைண்டர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுலேயே நம்ம போடும்போது 696 இருக்கா. இப்போ 1218 நீங்கள் எழுதுவோம். இது வந்து எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் தான் வரும். ஏன்னா 2 டைம்ஸ் போடும்போது ரொம்ப கூட போயிடும். ஸோ 1 டைம்ஸ் நம்ம எடுத்து எழுதிப்போம். 8ல் 6 போச்சுன்னா 2, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா இந்த பிளேஸ் 11 ஆகிடும், இது 1 ஆகிடும். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா இது வந்து 11, இந்த வந்து 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ 11ல் 9 போச்சுன்னா 2, 11ல் 6 போச்சுன்னா 5. அப்போ 522 எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ரிமைண்டர் என்ன, 522. கோஷன்ட் வந்து 1 தான். இப்போ திரும்ப 696 = 522 இங்கே எழுதுவோம். கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அதில் நம்ம கண்டினியூஸாக போட முடியலன்னா நம்ம தனியாக எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். 522 696 இருக்குது. இதுவும் 1 டைம்ஸ் தான் வரும். 522. ஓகேவா? 6ல் 2 போச்சுன்னா 4, 9ல் 2 போச்சுன்னா 7, 6ல் 5 போச்சுன்னா 174. ஸோ கோஷன்ட் 1 தான். இது வந்து ரிமைண்டர் வந்து 174. இப்போ 522 இங்கே வந்துடும், 174 இங்கே வந்துடும். இப்போ கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு. ஓகேவா? இப்போ இந்த 174 இதுக்குள்ளே எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ். மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகே, பாருங்கள். மல்டிபிள் பண்ணோம்னா 4 3s are 12, ரிமைண்டர் 1 வருமா. 7 3s are 21, 21 + 1 22, ரிமைண்டர் 2. 1 3s are 3, 3 + 2 5 வந்துருச்சா. அப்போ 0, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. 4 3s are 12, ரிமைண்டர் 1. 7 3s are 21, 22க்கு 2, ரிமைண்டர் 2. 1 3s are 3, 3 + 2 5, 522 வந்துட்டு 0, ரிமைண்டர் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு எதால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்ததோ அதுதான் HCF. HCF = 174. இதுதான் வந்து ஆன்சர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு
அப்புறமா ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 8th one. If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. D is the highest common factor of 32 and 16 சொல்லியிருக்காங்க. Find x and y. எக்ஸும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் எடுத்து எழுதிப்போம். அவங்க கொடுத்தது D is the highest common factorன்னு சொன்னாங்களா, அந்த D வந்து அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். ஏ என்னவா எடுத்துக்க போகிறோம்? 60 எடுத்துப்போம். ஏ என்னவா எடுத்து போகிறோம்? லெட் A ஈக்குவல் டு 60, B ஈக்குவல் டு 32. 60, B வந்து 32 கோஷன்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரிமைண்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 32 2 டைம்ஸ் பண்ணோன்னா என்ன வந்துடும்? 64 ஆகிடும். ஸோ 1 டைம்ஸ் தான் பண்ண முடியும். 132 2s are 32. 60ல் 32 போச்சுன்னா 28. ரிமைண்டர் என்ன வரும்? 28. இப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 32 இங்கே எழுதும். ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கிறதுனால நான் டேரெக்டாகவே நான் ஆன்சர் எழுதுகிறேன். 32 28 ரிமைண்டர். இப்போ 1 டைம்ஸ் தான் எழுத முடியும். 2 டைம்ஸ் எழுதணுன்னா இப்போ பாருங்கள், 2 டைம்ஸ் 8 2s are 16 46 ஆகிடும். ஸோ 1 டைம் 28. 32ல் 28 போச்சுன்னா 4 வருமா? நெக்ஸ்ட்டு 28 இங்கே எழுதுவோம், 4 இங்கே. அப்போ கோஷன் ரிமைண்டர் என்னன்னு பார்ப்போம். 7 4s are 28 ஆகிடும். 7 4s are 28. அப்போ 0. இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போதுன்னா 4ஆல் பண்ணும்போது கிடச்சிச்சு. HCF equal to 4. இந்த HCF தான் என்னது? D. therefore D equal to 4. ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே Dன்னு சொன்னாங்க. ஸோ D equal to 4. இப்போ ஈக்குவேஷன் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். D equal to 32x plus 60y. D என்ன இருந்தது? 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 32x plus 60y எழுதியாச்சு. இப்போ அந்த 4 இருக்குல்ல, மேலே உள்ள ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கொண்டுட்டு வரோம். அந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 4 இருக்குல்ல, 4 வரும்போது இந்த 28 இங்கே வந்ததுன்னா என்ன ஆகிடும்? 32 minus 28 வந்துடும். 32 minus 28 அதை தான் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா, நம்ம இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒய் இருக்குல்ல, இந்த ஆன்சர் நமக்கு தெரிஞ்சாகணும். ஓகேவா? இந்த ஆன்சர் தெரியும் போது நம்ம எக்ஸ் இங்கே ஆன்சர் வர மாதிரியும் ஒய்க்கு இங்கே ஆன்சர் வர மாதிரியும் தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ 4 ஈக்குவல் டு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? 32 minus 28. எப்படி? 4 இங்கே இருக்கும். அப்போ 28 இங்கே போணுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஓகேவா? 4 ஈக்குவல் டு 32 minus 20. நமக்கு தேவை 32 60 இந்த இடத்துல வர மாதிரி வரணும். 32 இங்கே இருக்குது, ஆனால் 60 வந்து இங்கே இல்லை. ஸோ 28 60 வர மாதிரி அங்கே மேலே உள்ள ஈக்குவேஷன் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 28 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. 28 இங்கே இருந்ததுன்னா 32 என்னவாகும்? இங்கே வந்துடும். அப்போ 60 minus 32. ஒரு 32 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்கா? 60 minus 32 நம்ம மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 32 minus 60 plus 32. ஓகேவா? 32 minus 60 plus இது 32 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க? 32 2 ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் வந்துட்டா 32 எக்ஸுக்கு பதிலாக 32 வந்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்துட்டா இங்கே -6ல் இருக்குது. நமக்கு வந்து -60ல் இருக்குது. நமக்கு தேவை +60 +60. ஸோ மைனஸால் இங்கே மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகிடும்? -60 வேல்யூவும் வந்துடும், நமக்கு ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிரும். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் x equal to 2, y equal to -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.